மூத்த பத்திரிகை பிஆர் அவர்களுடைய திருவுருவப்படத்தை இருந்துச்சுல எனக்கு ரொம்ப எனக்கு தான் ரொம்ப பெரிய மரியாதை. அவங்களுக்கு பெருமை சேர்க்கிறேனான்றது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் இந்த துறைக்கு வரும்பொழுது நான் நடிகனாக வருவேனா இல்லையான்லாம் தெரியாமையே செல்வம் சாரும் ஃபில்மிஸ் ஆனந்தனும் எனக்கு இங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பாருங்கன்னு ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போல்லாம் மனச்சோர்வு தான் நிறைய இருக்கணும், போன உடனே சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஊக்கமளித்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஊக்கத்தினால இன்றைக்கி இந்த ஒரு நிலைக்கு அவங்க உருவப்படுத்த திறக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை நினைக்கிறேன். ஃபில்மிஸ் ஆனந்தன்லாம் இன்றைக்கி இது நான் 4வது படத்திறப்பு விழா அவருது. ஸோ அப்போ அவர் எவ்வளோ முக்கியமான ஒரு துண்டு ஆட்டியிருக்காரு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம் ஆவணப்படுத்துகிற ஒரு விஷயம். திடீர்னு 1952 எத்தனை படம் வந்துச்சு, அன்றைக்கி யார் சிறந்த டைரக்டர்னா நம்மக்கிட்ட ஆவணங்களே கிடையாது. அது எல்லாத்தையும் அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுற விஷயத்தெல்லாம் ஃபில்மிஸ் ஆனந்தன் அவர்கள் சேகரித்து வச்சுருக்காரு. இப்போது அவருடைய அந்த ஆவணங்கள்லாம் திரும்பி மீட்டு கொண்டு வரணும்னு டைமண்ட் பாபு ஆமாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் செஞ்ச பணி அதை ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் செஞ்சாலும் பண்ண